Hi, hello, welcome to Neon Light channel. நான் உங்கள் லதா. நாம இன்னைக்கு 11th standard quantum mechanical model of atom இந்த லெசனில் இன்னைக்கு பார்ட் 3 வீடியோ பார்க்க போகிறோம். இதில் நம்ம இன்னைக்கு ஒரு எனர்ஜிக்கான ஒரு சின்ன calculation, அதுக்கப்புறம் quantization of angular momentum, de Broglie concept, Davis and Germer experiment, Heisenberg's uncertainty principle இதை பற்றி எல்லாம் இன்னைக்கு பார்க்க போகிறோம். இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அடுத்தடுத்த வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஒரு கால்குலேஷன் பார்த்தீங்கன்னாக்கா the energy of light of wavelength 45 nanometer is அப்படின்னு சொல்லி ஒரு 4 சூஸ் த பெஸ்ட் ஆன்சர் மாதிரி கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னாக்கா எனர்ஜி வந்து நம்ம இப்போ கால்குலேட் பண்ணணும். வேவ் லெங்த் வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 45 நானோமீட்டர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா இதுக்கான ஃபார்முலா என்ன, எனர்ஜிக்கான ஃபார்முலா E is equal to h நியூ அப்படிங்கிற ஃபார்முலாவை இதுக்கு யூஸ் பண்ண போகிறோம். அப்போ நியூ அப்படிங்கிறத நம்ம எப்படி எழுதலாம், C by lambda அப்படின்னு நம்ம எழுதலாம். இது லாஸ்ட் வீடியோலேயே இது நம்ம பார்த்துருக்கோம். இப்போ இந்த ஃபார்முலா வச்சு தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், கால்குலேட் பண்ண போகிறோம். அப்போ E is equal to h into C by lambda அப்படின்னு நம்ம என்ன செஞ்சுக்கலாம், சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். இப்போ ஹெச்சோட வேல்யூ 6.627 into 10 to the power minus 34. C வந்து velocity of light, இது எவ்வளோனா 3 into 10 to the power 8 divided by lambda அப்படிங்கிறது வந்து 45 நமக்கு கொடுத்துருக்காங்க இல்லையா, அது வந்து நானோமீட்டரில் இருக்குது. நானோமீட்டரை நம்ம மீட்டராக கன்வெர்ட் பண்ணிக்கணும். அப்போ ஒரு நானோமீட்டர் அப்படிங்கிறது 10 to the power minus 9 மீட்டர். ஸோ 45 into 10 to the power minus 9 அப்படின்னு நம்ம சப்ஸ்டியூட் பண்ணணும். அப்போது 6.627 into 10 to the power minus 34, அதுக்கப்புறம் என்ன ஆகும், ப்ளஸ் 10 to the power 8 இருக்கு இல்லையா, அது ப்ளஸ் 8, கீழே இருக்கக்கூடிய டினாமினேட்டரில் இருக்கக்கூடிய -9 மேலே வரும்போது +9 சேஞ்ச் ஆகும். இந்த 345 நம்ம கிராஸ் பண்ணோன்னாக்கா 15 வரும். அப்போ ஆன்சர் வந்து 0.442 into 10 to the power minus 17. இதை நம்ம எப்படி எழுதலாம், 4.42 into 10 to the power minus 18 ஜூல் அப்படின்னு நம்ம எழுதலாம். அப்போ கரெக்ட் ஆன்சர் எது, C அப்படிங்கிறது தான் கரெக்ட் ஆன்சர் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. இப்போ நெக்ஸ்ட் டாபிக் பார்த்தீங்கன்னாக்கா குவான்டைசேஷன் ஆஃப் ஆங்குலர் மொமெண்டம் அண்ட் de Broglie கான்செப்ட், இதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். அக்கார்டிங் டு த de Broglie கான்செப்ட், the electron that revolves around the nucleus exhibits both particle and wave character. போன வீடியோலேயே நம்ம பார்த்தோம், ஒரு நியூக்ளியஸை சுற்றி வரக்கூடிய அந்த எலக்ட்ரான் என்ன செய்யுது, பார்ட்டிக்கிள் கேரக்டரையும் எக்ஸிபிட் பண்ணுது, வேவ் கேரக்டரையும் எக்ஸிபிட் பண்ணுது அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துருந்தோம். இப்போ அதில் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரான் கேன் ரிவால்வ் ஒன்லி இன் தோஸ் ஆர்பிட்ஸ் இன் விச் த ஆங்குலர் மொமெண்டம் ஆஃப் த எலக்ட்ரான் மஸ்ட் பி ஈக்குவல் டு அன் இன்டெக்ரல் மல்டிபிள் ஆஃப் h/2π. அதாவது எலக்ட்ரான் வந்து இந்த மாதிரி அதோட ஆர்பிட்டில் சுற்றி வரும்போது, ரிவால்வ் பண்ணும்போது அதனுடைய ஆங்குலர் மொமெண்டம், இது ஆங்குலர் மொமெண்டம் என்ன செய்த, எலக்ட்ரானோட ஆங்குலர் மொமெண்டம் எதுக்கு ஈக்குவலாக இருக்குது, இன்டெக்ரல் மல்டிபிள் ஆஃப் h/2π. அப்போ mvr அப்படிங்கிறது ஆங்குலர் மொமெண்டம் நம்ம சொல்கிறோம். mvr இஸ் ஈக்குவல் டு nh/2π. இப்போ இதில் n அப்படிங்கிறது 1 2 3 அப்படிங்கிற மல்டிபிள்ஸாக இருக்கும். இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா mங்கிறது மாஸ், vங்கிறது வெலாசிட்டி, rங்கிறது ரேடியஸ், hங்கிறது பிளாங்க்ஸ் கான்ஸ்டன்ட், மற்ற நம்பர்ஸ் எல்லாமே அது இதுக்கு பைக்கு 3.14 அப்படின்னு நம்ம என்ட்ரு கொடுத்தோம்னா ஆங்குலர் மொமெண்டம் நம்ம என்ன பண்ண முடியும், கால்குலேட் பண்ண முடியும். அப்போ mvr இஸ் ஈக்குவல் டு nh/2π. அப்போ இதுலேருந்து நம்ம என்ன கண்டுபிடிக்கலாம், 2πr கண்டுபிடிக்கலாம். 2πr அப்படிங்கிறது என்னது, ஒரு சர்க்கம்ஃபரன்ஸ், அதாவது ஒரு சர்க்குலர் பாத்தோட சர்க்கம்ஃபரன்ஸை நம்ம கண்டுபிடிக்கணும், 2πr அப்படின்னு நம்ம சொல்லலாம். இப்போ 2πr அப்படின்னு இஸ் ஈக்குவல் டு nh இந்த mv வந்து டினாமினேட்டருக்கு வரும், therefore nh/mv. அப்போ 2πr இஸ் ஈக்குவல் டு n இன்டூ h/mv அப்படிங்கிறத நம்ம de Broglieல என்ன பார்த்துருக்கோம், லாம்டா அப்படின்னு நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா, அதே இந்த இடத்துல நம்ம என்ன செய்யறோம், சப்ஸ்டியூட் பண்ணுறோம். அப்போ 2πr இஸ் ஈக்குவல் டு n lambda. In order of the electron wave to exist in phase, the circumference of the orbit should be an integral multiple of the wavelength of the electron wave.
புரியுதா உங்களுக்கு? அதாவது ஒரு எலக்ட்ரான் வந்து ஒரு சர்க்குலர் பாத்தில் ஒரு ஆர்பிட்டில் அது சுற்றி வரும்போது அதனுடைய சர்க்கம்ஃபரன்ஸ் எப்படி இருக்கும்? சர்க்கம்ஃபரன்ஸ்னால் என்ன? 2πr. எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இன்டெக்ரல் மல்டிபிள் ஆஃப் த வேவ் லென்த், அந்த எலக்ட்ரான் வேவோட வேவ் லென்த்துக்கு இன்டெக்ரல் மல்டிபிளாக இருக்கும். அதாவது 2πr இஸ் ஈக்குவல் டு n லாம்டா அப்படின்னு நம்ம இதை சொல்லலாம். அதர்வைஸ் த எலக்ட்ரான் வேவ் இஸ் அவுட் ஆஃப் ஃபேஸ், angular momentum is equal to nh/2π. அதாவது மற்ற நேரத்தில் அதை இப்போ எப்படி இருக்குன்னு அர்த்தம்? அவுட் ஆஃப் ஃபேஸாக இருக்குன்னு அர்த்தம் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இந்த ஈக்குவேஷன் ஏற்கனவே போர்னாலேயும் என்ன செய்யப்பட்டிருக்கு? சொல்லப்பட்டிருக்கு. அதாவது angular momentum is equal to nh/2πங்கிறது போர்னாலேயும் சொல்லப்பட்டிருக்கிறதுனால hence de Broglie and Bose concepts are in agreement with each other. ரெண்டு கான்செப்ட்ஸும் ஓரளவுக்கு ஒன்றோடு ஒன்று தொடர்புடையதாக இருக்குது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஓகேவா? புரியுதா? இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன டாபிக் தான் இது. டேவிசன் அண்ட் ஜெர்மர் எக்ஸ்பெரிமெண்ட். அதாவது த வேவ் நேச்சர் ஆஃப் எலக்ட்ரான் வாஸ் எக்ஸ்பெரிமெண்ட்லி கன்ஃபார்ம்ட் பை டேவிசன் அண்ட் ஜெர்மர். அதாவது எலக்ட்ரானோட வேவ் நேச்சரை எக்ஸ்பெரிமெண்ட்டாக கன்ஃபார்ம் பண்ணது இவங்க ரெண்டு பேரும் தான் கன்ஃபார்ம் பண்ணாங்க. They allowed the accelerated beam of electrons to fall on a nickel crystal and recorded the diffraction pattern. அதாவது இவங்க என்ன செய்கிறாங்க? ஒரு நிக்கல் கிறிஸ்டல் மேலே எலக்ட்ரான்ஸை ஒரு பீமாக இவங்க வந்து என்ன செய்கிறாங்க? செலுத்தும் போது அது எக்ஸ்ரே டிஃப்ராக்ஷன் பேட்டர்னோட ஒத்து போகுது. இதுலேருந்து இவங்க என்ன முடிவுக்கு வர்றாங்க? இந்த மாதிரி வேவ் நேச்சர், எலக்ட்ரானுக்கு வேவ் நேச்சரும் இருக்குது அப்படிங்கிற முடிவுக்கு இவங்க வர்றாங்க. இதை வச்சு தான் இந்த டெக்னிக்ஸை யூஸ் பண்ணால் எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப், லோ எனர்ஜி எலக்ட்ரான் டிஃப்ராக்ஷன் இதெல்லாம் வந்து இந்த ஃபீல்டெல்லாம் டெவலப் ஆயிடுச்சு. அதாவது த ஃபைண்டிங் ஆஃப் வேவ் நேச்சர் ஆஃப் எலக்ட்ரான் லீட்ஸ் டு த டெவலப்மெண்ட் ஆஃப் வேரியஸ் எக்ஸ்பெரிமெண்டல் டெக்னிக்ஸ் such as எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப், லோ எனர்ஜி எலக்ட்ரான் டிஃப்ராக்ஷன் எக்ஸெட்ரா. அதாவது இது ரொம்ப ஒரு சின்ன டாபிக் தான் இது. இவங்க வந்து என்ன எக்ஸ்பெரிமெண்ட்டாக நிரூபிக்கிறாங்க? என்ன நிரூபிக்கிறாங்க? எலக்ட்ரானுக்கு வேவ் நேச்சர் இருக்குது அப்படிங்கிறத இவங்க வந்து ப்ரூஃப் பண்ணுறாங்க, கன்ஃபார்ம் பண்ணுறாங்க. அப்போது அதுக்கு என்ன செய்கிறாங்க? ஒரு நிக்கல் கிறிஸ்டல் மேலே ஆக்சிலரேட்டர் பீம் ஆஃப் எலக்ட்ரான்ஸை இவங்க விழ வைக்கும்போது அதுலேருந்து ஒரு டிஃப்ராக்ஷன் பேட்டர்ன் கிடைக்குது. அந்த டிஃப்ராக்ஷன் பேட்டர்ன் எப்படி இருக்குது? எக்ஸ்ரே டிஃப்ராக்ஷன் பேட்டர்னை ஒத்து இருக்குது, ரெண்டும் சிமிலராக இருக்குது அப்படிங்கிறத இவங்க எக்ஸ்பெரிமெண்ட்லாம் என்ன பண்ணுறாங்க? கன்ஃபார்ம் பண்ணுறாங்க. இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டுக்கு பேர் டேவிசன் அண்ட் ஜெர்மர் எக்ஸ்பெரிமெண்ட். இப்போது ஹைசன்பர்க்ஸ் அன்சர்டனிட்டி பிரின்சிபல், இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான டாபிக் இது. இப்போ இது வந்து இவர் என்ன சொல்கிறாரு அப்படிங்கிறத நம்ம இதில் பார்க்க போகிறோம். அதாவது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு பிரின்சிபல் இது. இட் இஸ் இம்பாசிபிள் டு அக்யூரேட்லி டிட்டர்மைன் both the position and the momentum of a microscopic particle simultaneously. அதாவது ஒரு மைக்ரோஸ்கோபிக் பார்ட்டிக்கிள் இருக்குது அப்படின்னாக்கா அதை சைமல்டேனியஸாக அதோட பொசிஷனையும் மொமெண்டத்தையும் ஒரே நேரத்தில் நம்ம அக்யூரேட்டாக டிட்டர்மைன் பண்ணுறது பாசிபிள் கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. பொசிஷனை பண்ணலாம், டிட்டர்மைன் பண்ணலாம், இல்லைன்னா மொமெண்டத்தை டிட்டர்மைன் பண்ணலாம். ரெண்டையும் ஒரே நேரத்தில் டிட்டர்மைன் பண்ண முடியாது அப்படின்னு சொல்கிறது தான் என்னது? ஹைசன்பர்க்ஸ் அன்சர்டனிட்டி பிரின்சிபல். ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான டாபிக். இட் இஸ் இம்பாசிபிள் டு அக்யூரேட்லி டிட்டர்மைன் both the position and the momentum of a microscopic particle simultaneously. அதாவது பார்த்தீங்கன்னா the product of uncertainty in the measurement is expressed as, அதாவது அன்சர்டனிட்டியை நம்ம வந்து மெஷர்மெண்ட் பண்ணுறோம். எப்படி மெஷர்மெண்ட் பண்ணுறோம்? இந்த ஈக்குவேஷனை நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி சாதாரணமாக ஒரு சில விஷயங்கள், அதாவது எரர் அப்படிங்கிறத நம்ம டெல்டான்னு குறிக்கிறோம். அதாவது அன்சர்டனிட்டி, அதாவது இது நடக்காது, இது முடியாது, நிச்சயமற்ற தன்மை அப்படின்னு நம்ம சொல்கிறது தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம்? அன்சர்டனிட்டி அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அப்போது அன்சர்டனிட்டி என்ன அப்படின்னு சொல்லி அதை எப்படி குறிக்கிறோம்னா டெல்டா அப்படின்னு நம்ம குறிக்கிறோம் இந்த சிம்பலில். அடுத்து அதே மாதிரி பொசிஷன் ஆஃப் அன் எலக்ட்ரானை நம்ம என்னன்னு சொல்கிறோம்? எக்ஸ்ன்னு சொல்கிறோம். பொசிஷன் ஆஃப் த எலக்ட்ரானை என்ன சொல்கிறோம்? எக்ஸ்ன்னு சொல்கிறோம். இப்போ இதை எப்படி நம்ம கால்குலேட் பண்ணுறோம்? அப்போ ஒரு எலக்ட்ரான், ஒரு நியூக்ளியஸ் இருக்குது, நியூக்ளியஸை சுற்றி எலக்ட்ரான் போய்கிட்டுருக்கு. அந்த நியூக்ளியஸ்க்கும் எலக்ட்ரானுக்கும் இருக்கக்கூடிய அந்த டிஸ்டன்ஸ், அந்த இடத்த தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம்? பொசிஷன் அப்படின்னு சொல்கிறோம். அதுதான் எலக்ட்ரானோட பொசிஷன் சொல்கிறோம். அந்த பொசிஷன் ஆஃப் அன் எலக்ட்ரான் நம்ம எக்ஸ்ன்னு வச்சுருக்கோம். அதே மொமெண்டம் ஆஃப் அன் எலக்ட்ரான் அதை வந்து நம்ம என்னன்னு வச்சுருக்கோம்? பி அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அதே மாதிரி எரர் இன் பொசிஷன்,
அதாவது பொசிஷனில் அன்சர்டினிட்டி இருந்துச்சுன்னா அதை நம்ம என்னன்னு குறிக்கிறோம், டெல்டா எக்ஸ்ன்றும். மொமெண்டத்தில் அன்சர்டினிட்டி இருந்தாக்கா அதை நம்ம எப்படி குறிக்கிறோம், டெல் பின்னு குறிக்கிறோம். அப்போது த ப்ராடக்ட் ஆஃப் அன்சர்டினிட்டி இந்த மெஷர்மெண்ட் அதை எப்படி குறிக்கலாம், மேலே இருக்க ஈக்குவேஷனை பாருங்கள். டெல் எக்ஸ் இன்ட்டு டெல் பி இஸ் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு ஹெச் பை 4π. இது ரெண்டையும் நம்ம அன்சர்டினிட்டி ஆஃப் பொசிஷன், அன்சர்டினிட்டி ஆஃப் மொமெண்டம், இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணக்கூடிய அந்த வேல்யூ h பை 4π விட எப்படி இருக்கும், அதிகமாக இருக்கும். புரியுதா? அப்போ எரருங்கிறது h பை 4π தான் மினிமம் எரர் அப்படிங்கிற மாதிரி தான் இதை நம்ம கால்குலேட் பண்ணிக்கணும். புரியுதா உங்களுக்கு? இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, அப்போ டெல் எக்ஸ் அப்படிங்கிறது இந்த இடத்துல என்ன சொல்கிறோம், அன்சர்டினிட்டி ஆர் எரர் இன் பொசிஷன் ஆஃப் அன் எலக்ட்ரான். ஒரு எலக்ட்ரானை வச்சு நம்ம கம்பேர் பண்ணும்போது இந்த டெல் எக்ஸுங்கிறது அன்சர்டினிட்டி ஆர் எரர் இன் பொசிஷன். அதே மாதிரி டெல் பிங்கிறது அன்சர்டினிட்டி ஆர் எரர் இன் மொமெண்டம். The uncertainty principle has negligible effect for macroscopic objects and becomes significant only for microscopic particles such as electrons. இந்த uncertainty principle வந்து macroscopic objectsக்கு என்ன செய்யாது, இது சிக்னிஃபிகண்ட்டாக இல்லை. மைக்ரோஸ்கோபிக் பார்ட்டிகல்ஸ்க்கு, அதாவது எலக்ட்ரான்ஸ் மாதிரியான பார்ட்டிகல்ஸ், மைக்ரோஸ்கோபிக் பார்ட்டிகல்ஸ்க்கு மட்டும்தான் இந்த uncertainty principle வந்து எஃபெக்டிவாக இருக்குது. இப்போ நம்ம சாதாரணமாக எனர்ஜிக்கும் டைமுக்குமான ப்ராடக்டை நம்ம பார்த்தோம் அப்படின்னா டெல் இ டெல் டி இஸ் கிரேட்டர் தென் ஹெச் பை 2π அப்படிங்கிற வேல்யூவில் இருக்கும். இதில் பார்த்திங்கன்னா டெல் இங்கிறது எரர் ஆர் அன்சர்டினிட்டி இன் இட்ஸ் எனர்ஜி, அதே மாதிரி டெல் டிங்கிறது எரர் ஆர் அன்சர்டினிட்டி இன் டைம். இப்போ ரெண்டையும் மல்டிபிள் பண்ணக்கூடிய அந்த வேல்யூ, அதாவது டெல்ல பொசிஷனுக்கும் மொமெண்டத்துக்கும் பார்த்தா டெல் எக்ஸ் இன்ட்டு டெல் பி இஸ் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு ஹெச் பை 4π. அதாவது இதோட அன்சர்டினிட்டி எப்படி இருக்கும், ஒன்று ஹெச் பை 4πக்கு ஈக்குவலாக இருக்கும், இல்லைனாக்கா ஹெச் பை 4πயை விட அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல குறிப்பிடுறாங்க. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா, அப்போ மொமெண்டம் பிங்கிறத நம்ம எப்படி குறிப்பிடலாம், எம்வி அப்படின்னு நம்ம சொல்லலாம், மாஸ் இன்ட்டு வெலாசிட்டி. மொமெண்டம் பிங்கிறத எப்படி சொல்லலாம், மாஸ் இன்ட்டு வெலாசிட்டி அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஆனால் எந்த ஒரு பார்ட்டிகளுக்கும் மாஸ் என்ன செய்ய போகிறதில்ல, சேஞ்ச் ஆக போகிறதில்ல. அப்போ என்ன தான் சேஞ்ச் ஆகும், வெலாசிட்டி தான் சேஞ்ச் ஆகும். அப்போ இந்த அன்சர்டினிட்டின்னு நம்ம எப்படி எழுதலாம், மொமெண்டத்தோட அன்சர்டினிட்டி டெல் பி இஸ் ஈக்குவல் டு எம் இன்ட்டு டெல் வி அப்படின்னு நம்ம என்ன செய்யலாம், எழுதலாம். இப்போ பாருங்கள், டெல் எக்ஸ் இன்ட்டு டெல் பி இஸ் ஈக்குவல் டு ஹெச் பை 4π. இதை நம்ம என்ன செய்யலாம், அந்த டெல் பிங்கிற இடத்துல நம்ம என்ன செய்ய போகிறோம், லாஸ்ட்டாக கண்டுபிடிச்சோம் இல்லையா, அதை வந்து இந்த இடத்துல சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். அப்போ டெல் எக்ஸ் இன்ட்டு எம் இன்ட்டு டெல் வி அப்படின்னு சொல்லி நம்ம என்ன செய்கிறோம், மாசையும் வெலாசிட்டியை வச்சு நம்ம சப்ஸ்டியூட் பண்ணுறோம். அப்போது இதில் நம்ம இப்போ பொசிஷனுக்கான அன்சர்டினிட்டியும் இந்த ஃபார்முலாவிலேருந்து நம்ம கொண்டு வரலாம், அதே மாதிரி வெலாசிட்டிக்கான அன்சர்டினிட்டியும் நம்ம கொண்டு வரலாம். அப்போது டெல் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு அப்படின்னாக்கா அன்சர்டினிட்டி இன் பொசிஷன் ஆஃப் அன் எலக்ட்ரான், டெல் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஹெச் பை 4π இன்ட்டு 1 பை எம் டெல் வி. 1 பை எம் டெல் வி, இந்த எம் டெல் வி அந்த சைடு வந்துடும் உங்களுக்கு. அப்போது என்ன ஆகும், டெல் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஹெச் பை 4π எம் டெல் வி அப்படின்னு சொல்லி உங்களுக்கு வரும். அடுத்து பாருங்கள், அதே மாதிரி டெல்டா வி இஸ் ஈக்குவல் டு, அது நம்ம வெலாசிட்டி அன்சர்டினிட்டி இந்த ஆஃப் வெலாசிட்டி அன்சர்டினிட்டி ஆஃப் அன் எலக்ட்ரான், இதோட வெலாசிட்டியை நம்ம பார்க்க போகிறோம். தட் இஸ் ஈக்குவல் டு ஹெச் பை 4π எம் டெல் எக்ஸ் அப்படிங்கிறது தான் இதோட ஃபார்முலா. இதை வச்சு நம்ம என்ன செஞ்சுக்கலாம், கால்குலேஷன் நம்ம போட்டுக்கலாம். எந்த ஒரு மைக்ரோஸ்கோபிக் பார்ட்டிகிள்ஸ் கொடுத்தாலும் நாம் அதுக்கு பொசிஷனுக்கான அன்சர்டினிட்டியும் வெலாசிட்டிக்கான அன்சர்டினிட்டி நம்ம என்ன செய்யலாம், கால்குலேட் பண்ண முடியும். இப்போ இதை வச்சு நம்ம ஒரு கால்குலேஷன் பார்க்கலாம், அப்போ தான் உங்களுக்கு புரியும். இது பார்த்தீங்க அப்படின்னாக்கா இது புக்லேயே உங்களுக்கு இந்த கால்குலேஷன் இருக்குது. லெட் அஸ் அண்டர்ஸ்டாண்ட் திஸ் பை கால்குலேட்டிங் த அன்சர்டினிட்டி இன் த வெலாசிட்டி ஆஃப் அன் எலக்ட்ரான் இன் ஹைட்ரஜன் ஆட்டம். Bohr radius of first orbit is 0.529 angstroms. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஒரு எலக்ட்ரானோட பொசிஷனை வந்து நம்ம என்ன செஞ்சுக்கிறோம், அஸ்யூம் பண்ணிக்கிறோம். அதை நம்ம 0.5% ஆஃப் த ரேடியஸ் அப்படின்னு நம்ம அஸ்யூம் பண்ணிக்கிட்டோம்னா அன்சர்டினிட்டி இன் பொசிஷன் இஸ் ஈக்குவல் டு டெல் எக்ஸ்
uncertainty in position is equal to del x அப்படின்னு நம்ம கால்குலேட் பண்ணோம். அப்போ ஃபஸ்ட்டு நம்ம del x கண்டுபிடிக்கணும். அதுக்கு 0.5 divided by 100 into 0.529 அப்படின்னு போட்டு நம்ம del x கண்டுபிடிக்கும் போது 2.645 into 10 to the power minus 13 மீட்டர் அப்படின்னு வருது. இதில் பார்த்தீங்கன்னா 0.529 ஆங்ஸ்ட்ராம்னு கொடுத்துருக்காங்க. அப்போ ஆங்ஸ்ட்ராம் அப்படிங்கிறது என்னது 10 to the power minus 10 மீட்டர் அப்படின்னு கன்வெர்ட் ஆகும். நம்ம மீட்டராக கன்வெர்ட் பண்ணி அப்புறம் போடுறதுனால தான் 0.529 into 10 to the power minus 10 மீட்டர் அப்படின்னு இந்த இடத்துல என்ன செஞ்சுருக்கோம், சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கோம். இப்போ அன்சர்டினிட்டி இன் பொசிஷன் நம்ம கால்குலேட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம ஹைசன்பர்க் அன்சர்டினிட்டி பிரின்சிபல் படி பார்த்தீங்கன்னாக்கா del v அப்படிங்கிறதுக்கான ஃபார்முலா வந்து நமக்கு தெரியும். h by 4 pi m இல்லையா இன்ட்டு del x, இதுதான் நமக்கான ஃபார்முலா. இப்போ del v is greater than or equal to 6. h ஓட வேல்யூ என்ன 6.626 into 10 to the power minus 34. அதாவது இது வந்து பிளாங்க்ஸ் கான்ஸ்டன்ட், அந்த வேல்யூவை நம்ம இந்த இடத்துல என்ன செய்கிறோம், சப்ஸ்டியூட் பண்ணுறோம். டிவைடட் பை 4 into 3.14ங்கிறது பை வேல்யூ இன்ட்டு 9.11 into 10 to the power minus 31 கிலோகிராம் அப்படிங்கிறது எலக்ட்ரானோட மாஸ் இன்ட்டு 2.645 into 10 to the power minus 13 மீட்டர் அப்படிங்கிறது இதுக்கு முன்னாடி நம்ம del x கண்டுபிடிச்சோம் இல்லையா அந்த வேல்யூ. ஸோ இது எல்லாத்தையும் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணும்போது del v is equal to 2.189 into 10 to the power 8 மீட்டர் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வரும். ஓகேவா? Therefore, the uncertainty in the velocity of the electron is comparable with the velocity of light. ஒரு எலக்ட்ரானோட வெலாசிட்டியோட அன்சர்டினிட்டி எதோட கம்பேர் பண்ணப்படுது, வெலாசிட்டி ஆஃப் லைட்டோட நம்ம என்ன செய்யலாம், கம்பேர் பண்ணலாம். அட் திஸ் ஹை லெவல் ஆஃப் அன்சர்டினிட்டி இட் இஸ் வெரி டிஃபிகல்ட் டு ஃபைண்ட் அவுட் த எக்ஸாக்ட் வெலாசிட்டி. ஓகேவா? அன்சர்டினிட்டி அதிகமாக இருக்கிறதுனால இந்த எக்ஸாக்ட் வெலாசிட்டியை நம்ம கண்டுபிடிக்கிறதுல என்ன ஆகுது, டிஃபிகல்ட்டி இருக்குது அப்படிங்கிறத நம்ம இதுலேருந்து என்ன செஞ்சுக்கலாம், புரிஞ்சிக்கலாம். அப்போது ஒரு மைக்ரோஸ்கோபிக் பார்ட்டிகளோட பொசிஷனையோ இல்லைனாக்கா மொமெண்டத்தையோ நாம் சைமல்டேனியஸாக நம்மளால் என்ன செய்ய முடியாது, நிச்சயமாக சொல்ல முடியாது. ஒரு அன்சர்டினிட்டி அந்த இடத்துல இருக்கும் அப்படிங்கிறது தான் ஹைசன்பர்க்ஸ் அன்சர்டினிட்டி பிரின்சிபல். ஓகே, புரியுதா இது உங்களுக்கு? இந்த வீடியோ உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். எதுவும் டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.